பொறுத்துக 10 பாட்டு நூல்களை இந்த பக்கமும் அதனுடைய பொருளும் அந்த பக்கம் வச்சுருக்கிறாங்க. நெடுநல்வாடை, மதுரை காஞ்சி, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு. முதல்ல பொறுத்துக்கு முன்னாடி காஞ்சி அப்படின்னாவே நிலையாமைன்னு அர்த்தம். காஞ்சினா நிலையாமை. அப்போது 2க்கு காஞ்சினா நிலையாமை, 2க்கு ஆனா. வாடை அப்படின்னா கூதிர், கூதிர்னா குளிர்காலம். அப்படி அதனால் ஆவண்ணா, 1க்கு ஆவண்ணா. முல்லைப்பாட்டு அப்படின்னா வேனில் பாசறை. குறிஞ்சிப்பாட்டுனா களிர்தரு புணர்ச்சி. அதாவது களிரை பார்த்து பயந்த தலைவியை தலைவன் கூடக்கூடிய ஒன்று தான் குறிஞ்சிப்பாட்டு. அப்போ என்ன ஆன்சர்? டி தான் ஆன்சர். அப்புறம் குறிஞ்சி அப்படின்னா புணர்தல், குறிஞ்சினா புணர்தல். பாலை அப்படின்னா பிரிதல். நெய்தல் அப்படின்னா இரங்கல். முல்லை அப்படின்னா இருத்தல். அப்போ சி தான் ஆன்சர். அப்புறம் நான் அப்படின்னா நாணம். பார்னா உலகம். புரை அப்படின்னா குற்றம். சினம்னா கோபம். அப்படின்னா டி தான் ஆன்சர். அதுபோல் திருக்குறள் பார்த்திங்கன்னா செவி உணவு, அவி உணவு, அசவாமை, தாளாண்மைன்னா செவி உணவு அப்படின்னா கேள்வி செல்வம் ஆவண்ணா. அவி உணவு அப்படின்னா வேள்வியில் விடக்கூடிய அவி. அசவாமை அப்படின்னா தளராமைன்னு அர்த்தம். தாளாண்மைனா முயற்சின்னு அர்த்தம். தாளாண்மை தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தார் பொருட்டுன்னு வரும் இல்லைங்களா? அதனால் இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அது கீழே போட்டிருக்கு, அது கேமராவில் வரலை. அதனால் இதனை தெரிஞ்ச வேண்டியது தான். செவி உணவு அப்படின்னா கேள்வி செல்வம், அவி உணவுன்னா வேள்வியல் இடப்படுவது, அசவாமைனா தளராமை, தாளாண்மைனா முயற்சி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.